ரசம் சாதம் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3/4 கப்பு பொன்னி ரைஸ், காயம், புளி, மஞ்சள், மல்லி இலை, கடுகு, தக்காளி, கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், மல்லி, இஞ்சி, பூண்டு, அது கூட கருவேப்பிலையும் போட்டு மஞ்சளும் போட்டு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் தக்காளியும் அரைச்சிட்டு வரலாம். அப்புறம் அரிசி பருப்பு ரெண்டையும் கழுகி எடுத்துகிட்டு குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு அரைச்சதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு தக்காளியும் போட்டு அதையும் வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டு காய பவுடர் போட்டு அரிசி பருப்பும் போட்டு உப்பும் போட்டுட்டு தண்ணி 1 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு கணக்கு விட்டு வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்தாச்சுன்னா ரசம் சாதம் ரெடி ஆயிரும். இதில் மல்லி இலை நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பேக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.